கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் 1 கொரிந்தியர் 1 அதன் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறான், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று. அந்த சிலுவையை விசுவாசியாதவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் மரித்தார் என்று நாம் சொல்லும் பொழுது அதை விசுவாசியாமல் மறுதலிக்கிறவங்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவை இல்லாமல், சிலுவையில் பாடுபட்ட நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நம்மளுக்கு ஒரு மீட்பு இல்லை என்பதை உணராதவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். அதே ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அனுதினமும் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அவர் நமக்கு காண்பித்த மாதிரியின்படியும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்மை அந்த வாழ்க்கையிலிருந்து, அவரை பின்பற்றுகிற அந்த பாதையிலிருந்து நம்மை தடுமாறி செய்யும்படியாக சத்ருவானவன் சிந்தித்து கொண்டு வருவான். அப்படி சிந்தித்து கொண்டு வரும்பொழுது அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு தேவபலன் தேவை. அந்த தேவபலன் என்னவென்றால், கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தின் நிமித்தம் அந்த சத்துருவை நாம் மேற்கொள்வோம் என்பதற்காகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறான், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டேனே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவாக தாமதம் வருகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் குறைச்சல் ஏற்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அதற்கெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்கென்று வாழ்வதற்கு எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பலன் நமக்கு சிலுவையிலிருந்து கிடைக்கும் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்ட நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் இன்றைக்கு அந்த சத்துருவை ஜெயித்திருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மையும் கிறிஸ்துவுக்கு பின்பாக போக விடாமல், கிறிஸ்துவின் சீஷராக நம்மை மாற்ற விடாமல் வருகிற இந்த பொல்லாத உலக சிந்தனைகள் யாவையும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேற்கொள்ளும்படி நமக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறார். ஆதி மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்ததிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை மீட்கும் வரைக்கும் அந்த வஞ்சனை எல்லோருக்குள்ளும் இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறைந்து இந்த உலகத்தின் பாவத்திற்காகவும் இந்த உலகத்தின் மீறுதலுக்காகவும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று வேண்டிக் கண்டாரோ, அப்பொழுதே கர்த்தர் தேவன் இந்த உலகத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தை நாம் மறுதலிக்காதபடி ஒவ்வொரு நாளும் அனுதினமும், ஆண்டவரே உம்மை பின்பற்றும்படி பரிசுத்தமான சிந்தையோடு நான் வாழும்படி எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அதை மேற்கொள்வதற்குண்டான பலன், இந்த பலன் நம்மை சோர்ந்து உட்கார வைப்பதல்ல. இந்த பலன் நம்மை அடுத்த கட்டத்திற்கு போக விடாமல் தடுத்து வைக்கிற பலன் அல்ல. சிலுவையை பற்றின உபதேசம், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பெற்ற ஜெயம், இந்த ஜெயம் நம்மை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றி தரும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கென்று சாத்தானின் தலையை நசுக்கினவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஜீவியத்திலே நிலைநிற்கும்படி அவர் கிருபை தருகிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிறான், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் எதற்கும் கலங்காமல் கல்வாரி சிலுவையில் கர்த்தர் இயேசு தொங்கினதை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். இந்த நாட்களில் அதையே நாம் தியானித்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மளுடைய எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றி தருவார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம், நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார்.
ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவாக ஒரு பெரிய கல் அவருடைய கல்லறையின் வாசலில் புரட்டி போட்டு வைக்குது. ஆனால் 3 நாளைக்கு பின்பு கர்த்தருடைய வேலை வரும்பொழுது ஜீவனுக்கும் மரணத்திற்கும் நடுவாக தடையாக நின்று கொண்டிருந்த அந்த கல் புரட்டப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தவராய் எழுந்து வந்தார். அந்த ஜெயித்து வந்தவரை நாம் சேவிக்கிறோம். அந்த ஜெயித்து வந்தவரை நாம் விசுவாசிக்கிறோம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்பொழுது நாமும் இந்த உலகத்தை அனுதினமும் மேற்கொள்வோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.